மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அந்த ஒரு அது எப்படி இருக்கும் அந்த எடிட்டிங் ரூம்? ஏன்னா ஒரு எடிட்டர் வந்து எல்லா ஜோனரும் இப்போ பண்ணணும். ஆக்சுவலி இந்த சீன் எலிவேட் பண்ணது ஜிவி அண்ணா தான். அவங்க எடிட் பண்ணுறது பார்க்கறது தான் என் வேலை. அவங்களுக்கு எல்லா ஒர்க்கும் தெரியும், ஆனால் கான்டாக்ட்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக வெயிட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சில விஷயங்கள், இப்போ நானே வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படி வந்துட்டு கலைவாணனை பற்றி ஒரு 2 நாளாக நான் பிரகாஷ் எல்லாம் பேசிகிட்டே இருந்தோம். ஸோ நம்ம ஏதாவது எடுக்கணுமே, இதை வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களை பற்றி சில விஷயங்கள், ஒரு குட்டி இன்ட்ரோ, எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்குள்ளார ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து வரும்பொழுது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு குட்டி இன்ட்ரோ உங்களை பற்றி. பெருசாலாம் இல்லை, +2 முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதே மாதிரி தான் ஏதாவது விஸ்காம் படிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒருத்தர் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அதாவது கொஞ்சம் தூரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி. அப்படி ஒருத்தர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் வந்து நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அங்கே வந்து ஒரு 14 சீட்டு தான் இருக்குது, மேக்ஸிமம் 14 சீட்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு +2 பாஸ் ஆகணுன்னே தெரில, வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, பாஸ் ஆகிட்டேன். சரி இன்ஸ்டியூட் போவோம். போயிட்டு ஒரு 3 அப்ளிகேஷன் போட்டேன், சவுண்டு, சினிமாகிராஃபி, எடிட்டிங், எல்லாத்துக்கும் போட்டேன். எனக்கு எடிட்டிங் கிடச்சிச்சு, அதனால் எடிட்டர் ஆகிட்டேன். ரொம்ப ஆனஸ்டாக. ஆமாம், ஆக்சுவலாக டேரக்ஷன் தான் போடலான்னு பார்த்தேன். அங்கே வந்து ஒரு டிகிரி படிக்கணுன்னாங்க. இதுக்கு மேலே போய் ஒரு டிகிரி எல்லாம் நம்மளால் படிக்க முடியாது, +2 பாஸ் ஆனதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எடிட்டர் ஆகிட்டேன் அப்படியே. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ உங்களோட ஏவி பார்க்கும்பொழுதே தெரியுது, ஒரு குறுகிய காலகட்டம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் வந்துட்டு ராஜா ராணியிலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ குவைட் சம் டைம் யூ ஆர் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ ஆனால் நீங்கள் இப்போ ஆரம்பித்த உடனே, இப்போ தும்பாலேருந்தே நான் சொல்கிறேன்னு வைங்களேன், ஒரு டைவர்ஸ் செட் ஆஃப் மூவிஸ் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் படம் பண்ணியிருக்கீங்க, ஒரு காப் ஸ்டோரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்மி மேன் பற்றின ஒரு லைஃப் ஸ்டோரி, பயோகிராஃபிக்கல் மூவி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டைவர்ஸான விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் எல்லா எடிட்டர்ஸ்க்கும் அமையாது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு லக்கிலே அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஒரு எடிட்டர் வந்து எல்லா ஜேர்னரும் இப்போ பண்ணணும். ஆக்சுவலி ஒரு ஸ்டைலில் ஸ்டிக் ஆகிடக்கூடாது, எல்லா ஜேர்னர் படமும் பார்க்கணும், எல்லா ஜேர்னர் படமும் பண்ணணும். இப்போது அடுத்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுறது ஒரு நார்மல் ஹாரர் ஃபிலிம், அதாவது கம்ப்ளீட் ஹாரர் ஃபிலிம், அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பேசிகிட்டு இருக்கோம். அதுவுமே நான் புஷ் பண்ணி அவன் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தான். பட் எகெயின் அது எங்கேயுமே ஒர்க் ஆகலை போக போக. அண்டு இந்த ஹாரர் ஃபிலிம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணும்போது இன்னும் நமக்கு இந்த ரெனுமரேஷன்லாம் தாண்டி அது ஒரு பேஷனுக்காக தானே வந்திருக்கோம். அண்டு அதான் எல்லா ஜேர்னரும் பண்ணணுன்றது என்னோடய ஒப்பீனியன். ஒரே ஜேர்னராக கமர்ஷியலாகவே பண்ணிட்டு இல்லாமல் இந்த டைனோசர்ன்ற படம் வந்து ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும், பட்டு ஸ்டார் வேல்யூ கிடையாது. ஃபுல் கிரவுண்டட் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க, ரூட்டடான கதை. இதோட இன்ட்ரோல் பிளாக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட் இருக்கும். இல்லை அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இன்ட்ரோல் பிளாக். நீங்கள் டைம் கிடச்சா முடிஞ்சால் பாருங்கள். அது மாதிரி எல்லா ஜானரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுதான் ஒரு எடிட்டரோட. என்னை பொறுத்த வரைக்கும் எடிட்டராக பண்ணால் அது ஒரு ஸ்டைலில் ஸ்டிக் ஆக மாட்டாங்க, தே லேர்ன் லாட். நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொன்று, உங்கள் கெரியர் கிராஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம். ஸோ நான் பார்க்குறது எப்படின்னா, முதல் தடவை ஆரம்பிக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களும் வளர்றீங்க, அவங்களும் வளர்றாங்க. ஸோ அப்போ வந்து இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஆஸ் அ டிரெக்டராக அவருக்கும் அது ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ ஒரு வெற்றிமாறன் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன், என் எடிட்டர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஃபஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ்னால் அவங்களுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், குவெஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடிட்டர் மேலே வந்துடுது. நம்ம எடுக்கிறத எடுத்துடுறோம், கொண்டு வந்து உங்கள் டேபிளில் வச்சிடுறாங்க. அண்ட் அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கலாம், சில டைம் இல்லாமல் இருக்கலாம், என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷரைசிங் சிச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எப்படி இருந்தது இந்த மாதிரி டெபியூ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது? ஆக்சுவலி நான் கொஞ்சம் லக்கின்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி நடக்கலை. அவங்க என்ன ஸ்கிரிப்டில் எழுதியிருந்தாங்களோ அதை எடுத்துட்டாங்க.
அமரனும் சரி, இதுக்கு முன்னாடி பண்ண டேரக்டர்ஸும் சரி, என்ன ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அது எடுத்துட்டாங்க. லக்கிலி எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்துச்சு. ஒன்லி திங் என்னென்னா லென்த்துன்ற வரும்போது நம்ம ஆப்வியஸாக நம்ம கமர்ஷியலுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு லென்த் வைக்கணும். அதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு டைம் எடுத்துக்கும். மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளேவே மாற்றுறது அந்த மாதிரி எனக்கு இன்னும் ஸ்கிரிப்ட் அமையல. நம்ம இப்போ தானே வந்திருக்கோம், இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ அமரன் பற்றி வந்துடலாம். ஸோ நான் வந்து அட்லியோடு நீங்கள் ரொம்ப அசோசியேட் ஆகிருக்கீங்க இல்லையா? ஸோ 2012 ஆக்சுவலாக நான் காலேஜே முடிக்கல. ஆக்சுவலாக காலேஜ் செகண்ட் இயர் பாதியிலே எனக்கு தேர்ட் செம் முடியும் போது ராஜாராணி கிடச்சிச்சு. ராஜாராணியோட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சும்மா ஜஸ்ட் நான் ஒரு இன்டரப்ட் பண்ணி இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் கிடைச்சிருச்சுன்னு அதை சொல்லிடுறீங்க, பட் அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ரிச்சர்ட் கெவின் சொல்லிட்டு ஒரு எடிட்டர், விக்ரம் வேதா எடிட்டர், அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அது வந்து பாகன்னு ஒரு படத்துக்கு இன்டர்ன்ஷிப்காக காலேஜ்லேருந்து இது பண்ணுவாங்களே, தேர்ட் இயரில் தான் இன்டர்ன்ஷிப் போவாங்க. பட் நான் செகண்ட் இயர்லேயே ஒரு சீனியரை பிடிச்சி சும்மா எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போயிட்டு, அப்புறம் அந்த சீனியர் மூலிமா தான் ரிச்சர்ட் கெவின் தெரியும், விக்ரம் வேதா எடிட்டர். அவர் மூலிமா அவரோட ஃப்ரெண்டு தான் ரூபன் சார். எல்லாம் ஒரே ஸ்டுடியோ தான். இந்த ரூமில் அவர், அந்த ரூமில் அவருன்னு போயிட்டுருக்கோம். அந்த டைமில் ரூபன் சார் கூட பேச போய் ரிச்சர்ட் சாரோட படம் எதுவும் ஸ்டார்ட் ஆகாதப்போ ஒரு கேப் இருந்துச்சு. அங்கேயும் ஒரு வேக்கண்ட் இருந்துச்சு. அப்படியே அங்கே தவிச்சிட்டேன். அப்படி தான் ரூபன் சாரோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ரூபன் சார்கிட்ட ஜாயின் பண்ணும்போது ஒரு சீனியர் இருந்தார், அவரும் வெளியே போயிட்டார். ஸோ இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் எடிட்டர் மாதிரி ஆகிட்டேன். அது வந்து ப்ராப்பராக ஸ்டார்ஸ் எல்லாம் அலைன் ஆன மாதிரி எனக்கு வந்து லக்கிலி கிடச்சிருச்சு. அண்டு அப்போ இருந்து பிகில் வரைக்குமே நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக அட்லீஸ்ட் சார் எல்லா ஃபிலிம்லேயுமே இருப்பேன். ராஜாராணி, தெரி, மெர்சல், பிகில் வரைக்குமே ஒர்க் பண்ணேன். மெர்சல் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு தான் தும்பா பண்ணேன். தும்பா முடிச்சுட்டு திருப்பி போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் பிகில் பார்த்தேன். மற்றபடி எதுவும் அதில் பிகிலில் பெருசாக ஒர்க் பண்ணல. பட் மெர்சல் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் டு எண்டு ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து மீன்ஸ் ஒரு 10 years ஜர்னி. அதுதான் சொல்கிறேன். அது நீங்கள் பார்க்கும்போது கிராஃப் நீங்கள் இப்போ இஃப் யூ வாண்ட் கைஸ் கிளாப் ஏன் இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லும்பொழுது நான் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன்னா ஹீல் நாட் நோ த கிராஃப். அவங்க வந்து உங்களோட 2019 நீங்கள் பண்ணுறதை மட்டுமே ஒரு கிராஃபாக இல்லை இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி யூ புட் so much of hard work. 2012 18 வரைக்கும் மெர்சல், அதுக்கப்புறம் 19 24 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள்னு தான் சொல்லுவேன். மெர்சல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர்லேருந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு படம் கிடைக்கிறது, நீங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்கன்றது, உங்கள் பார்ட்னர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்றது பொறுத்து தான் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ண முடியும். கொஞ்சம் ரிஸ்க்கும் தான். இடையில அந்த கொரோனாவில் வேறு 2 வருஷம் வீட்டில் கொண்டுட்டேன். அந்த மாதிரி இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் தானே. ஓகே, ஸோ இப்போ அட்லி சார் சொன்னனால அட்லி சார் பற்றி சில வார்த்தைகள் பேசலாம். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ராஜாராணியில் போய் பாடும்போது அஃப்கோர்ஸ் ராஜாராணி அட்லி சாருக்குமே வந்துட்டு ஒரு புதுமையான அனுபவம். எல்லாருக்கும் ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குமே இட் வாஸ் அ நியூ ஃபேஸ் ஆஃப் ராம்காம்ஸ் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் ஆஃப் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபேன் பாயாக ஸ்டார்ட் பண்ணீங்களா? அப்புறம் அது நம்ம எப்படி யூ டியூன்ட் யுவர் செல்ஃப்? ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது, எடிட்டிங்லாம் அப்போ தெரியாது. ஜஸ்ட்டு ஷார்ட் ஆர்டர் மட்டும் பண்ணேன். ரூபன் சார் பின்னாடி வந்து அவங்க எடிட் பண்ணுறது பார்க்குறது தான் என் வேலை. அப்படி தான் அந்த ராஜாராணி ஃபுல்லாக போச்சு. தெரியல, ஒரு பாதிக்கு மேலே எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ மீன் ரஃப் கட்லாம் பண்ணி சார் காமிக்கிறது, அவங்கக்கிட்ட அப்ரிஷியேட் வாங்குறது, அந்த மாதிரி. அப்புறம் ஸ்பாட் எடிட் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மெர்சல் ஃபுல் டைம் ஸ்பாட் எடிட்டு, ஆஃப்லைன் எடிட், அந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ நிறைய பிக்சர்ஸ் இங்கே போட்டும்போது கூட நீங்கள் போய் லேப்டாப்பில் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆமாம், அது கோவாவில் ஷூட்டு, தெரி ஷூட்டிங்கு. அப்போது ஸ்பாட் எடிட்டில் ஒரு சாங், அந்த சாங் முடிச்சுட்டு காமிச்ச ப்ரெசன்டேஷன் அது. ஓகே, ஆனால் விஜய் சார் ஃபுல் படம் எடிட் லைக் ஆன் த ரெகுலர் பேசிஸ் பார்ப்பாரா இல்லை? அப்படி பார்க்க மாட்டார், கடைசியாக வந்து பார்ப்பார்.
பார்த்துட்டு சாங்கில் மட்டும் அதை கரெக்ஷன் தான் சொல்லுவார், மற்றபடி எது சொல்ல. ஓகே ஓகே. ஸோ இப்போ அமரனுக்குள்ளார நம்ம வந்துடலாம். இப்போ நான் வந்து ராஜ்குமார் சாரோடைய முதல் படமான ரங்கூனில் வந்து அவர் இன்டர்வியூ பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஒரு டைரக்டர் அவ்வளோ கிளாரிட்டியோட தன்னுடைய ஃபர்ஸ்ட் படத்திலே இருக்கும்போது கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து வர ஒரு இரண்டாவது படம் வந்து ரொம்ப பெரிய பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுற படம். அண்ட் அமரன் அஃப்கோர்ஸ் பீயிங் அ பயோகிராஃபிக்கல். இப்போ நம்ம சொல்லிடலாம், யாரோ ஒருத்தங்களோட கதையை சொல்கிறது ஈஸின்னு சில பேர் நினைக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி கதை இருக்குல்ல. பட் ஆனால் அந்த கதையை யாரோட மனசையும் புண்படாமல் அண்ட் ட்ரூ டு த என்ன ஆர்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கில் நம்ம சொல்லணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதில் நீங்கள் எடிட்டராக இருந்திருக்கீங்க. அண்ட் உங்களோட முதல் என்ன சொல்கிறது ஒரு பெரிய படம்னு கூட இருக்கலாம். சில டைம் நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக சில விஷயங்கள், ஆனால் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கான படம் தாண்டி அது வந்து ஒரு ஒரு என்ன ஜஸ்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். ஸோ அமரனோட எடிட்டிங்க்கு முன்னாடி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த அப்ரோச் ஐ திங்க் 8 months ஆச்சுன்னு நினைக்கிறதில்ல, நீங்கள் கன்ஃபார்மாக லைக் உங்ககிட்ட பேசி ஸோ அந்த ஃபேஸ் சொல்லுங்கள். ஹவு டிட் யூ ப்ரிப்பேர் யோர் செல்ஃப்? ஆக்சுவலி அது ஒரு பயங்கரமான ஃபேஸ் தான். என்னென்னா, நான் அவருக்கு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி பிக் பாஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணி 1 year கழிச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு. அனௌன்ஸ் பண்ணும்போதே ராஜ்குமார் அண்ணாக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு துண்டு போட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அந்த டைம் கொரோனா டைம் வேறு, நோ இன்கம், எதுவுமே இல்லை. வெயிட் பண்ணுறேன் ஒரு 8 months கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் நமக்கு குழந்த பிறந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, சினிமாலேயே இருக்கலாமா இல்லை சேனல் எங்கேயாவது போகலாமா, யூடியூப் சேனல் அந்த தாட் வந்துருச்சு. அண்டு ரெஸ்யூமெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், விஜய் டிவியில் கொடுக்க. சரி, ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு டிவியில் கொடுத்துடலாம், சேனல் போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா திருப்பி ரூபன் சார்கிட்ட போகிறதா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. போனால் எகெயின் அசிஸ்டண்ட்டு 24 hours ஒர்க் பண்ணணும், 24/7 ஆஃபீஸ்லேயே தான் இருக்கணும் அசிஸ்டன்ட் எடிட்டர்னால். குழந்தைல வந்து நம்ம அந்த கமிட்மெண்ட்குள்ளே போக முடியாது. அதனால் யோசித்தேன், சரி நம்ம அவ்வளோதான் போல், சினிமா 10 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேலேயும் நம்ம எதுவும் பண்ணலான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணிட்டேன். போகலான்னு நினைக்கும் போது ஆர்கேஎஃப்லேருந்து கால் வந்துச்சு, இன்னும் ஆர்கேஎஃப்லேருந்து கூப்பிட்ருக்கோம், டைரக்டர் உங்களை மீட் பண்ணணுன்னாருன்ட்டு. அப்புறம் போனால் தான் என் பேர் ஆல்ரெடி இருந்திருக்காங்க, என் பேரும் கூட 2 பேர்த்தோட பேர் இருந்துச்சு. அதில் நான் அப்படியே செலக்ட் ஆகிட்டேன். எப்படி அது ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லையா, எதனாலன்னு தெரில, கடவுள் பார்த்துட்டான் போல். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் கேட்ட மாதிரி அந்த அமரனோட எடிட்டிங் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி, நீங்கள் அங்கே போய் எதுவும் லைக் என்ன சொல்கிறது ட்ரூ டு த கிராஃப்டாக நீங்கள் பண்ணணும் இல்லையா, வேர் டு கட்டுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். வேர் டு கட்டுன்றது இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக அமரன் வந்து எனக்கு பெரிய சேலஞ்ச் கிடையாது, ட்ரிம்மிங்கில் தான் கொஞ்சம் இந்த லென்த்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு. ஏன்னா ஃபுல் எமோஷ்னல் ஃபிலிமு, நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக பண்ண முடியாது, ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மாதிரி பண்ண முடியாது. எமோஷனும் ஆக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணோம். ஸோ எமோஷ்னலான சீன்ஸ் எல்லாம் நம்ம அதே வேகத்தில் கட் பண்ணிட முடியாது, ஆக்ஷன் வேகத்திலே கட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எல்லோரும் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு. ஒரு லென்த்து சொல்லாமல் தெரில, 3 hours இருந்துச்சு. அது அப்படியே கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் அமரன். ஒரு 2 years ஜேர்னி அமரன். காஷ்மீரில் ஒரு 75 days ஷூட் பண்ணோம். அப்புறம் இங்கே அவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 2 yearsஆக எடிட் மட்டுமே அதிகமாக போச்சு. ஷூட்டிங் டேஸை விட எடிட்டிங் டேஸ் வந்து ஜாஸ்தி அமரனுக்கு. ஓகே. ஸோ இப்போ இன்னொன்று, அஃப்கோர்ஸ் டேரக்டரை நீங்கள் வந்து இது பண்ணிட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இன்புட்ஸ் இருக்கும் இல்லையா, அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போயிருக்கிறதே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இது இல்லை. ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது எக்ஸ்பெக்டேஷனாக? ப்ரொடக்ஷன் சைடில் யாரும் படம் பார்க்கல, கமல் சார் மட்டும் படம் பார்த்தாரு. நானே டைரக்டர் கமல் சார் மட்டும் போயிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம். அண்டு மகேந்திரன் சார், டிஸ்னி சார் தனியாக வந்து லாஸ்ட்டாக பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இன்டர்ஃபியன்ஸ் பெருசாக இருக்காது, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டேரக்டரை ட்ரெஸ் பண்ணி விட்டுறது தான். கமல் சாருக்கு போய் காமிக்கும்போது அவரும் ஃபஸ்ட்டு கட் அந்த டப்பிங் மோஷன் பார்த்துட்டே ரொம்ப நாள் அப்ரிஷியேட் பண்ணார். அந்த செஷனே ஒரு மாதிரி கிடுகிட்டு அண்டு அது நல்லா போனதுமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹோப். ஓகே, அப்போ லென்த்து பார்த்திங்கன்னா 250 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 minutes கம் பண்ணும். ஆனால் இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும், எல்லாருமே நீங்கள் முன்னாடி இருந்தே பழக்கம் இல்லையா, சின்ஸ் யூ பீன் இன் ஏடி, லைக் பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, அவரோட ஒப்பீனியன் வாட் வாஸ் இட்? ரெமோ ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணேன், தெரியும் முடிச்சுட்டு ரெமோ ஒர்க் பண்ணேன். ரெமோ டைம் அண்ணா நல்லா பழக்கம்,
அந்த டைம் எடிட்டிங்லாம் அவர் வருவார். இந்த டைம் வரல, அந்த அமரனுக்கு பெருசாக எடிட்டிங்கில் வரல. பட் ரெமோ வந்து அப்போ தான் அவரோட அந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான படம் கெரியரில். அந்த டைமில் எடிட்டிங்லாம் வருவார், ட்ரிம்மிங் டைமில் வருவார். அப்போ பேசியிருக்கோம். அந்த இப்போ ஒரு இப்போ நான் சொல்கிறேன், பிடிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த சினிமாட்டோகிராஃபி பிடிஎஸ் காமிப்பாங்க, டைரக்ஷன் பிடிஎஸ் காமிப்பாங்க. ஆனால் எடிட்டிங் பிடிஎஸ் நாங்கள் பெருசாக பார்த்தது. ஆனால் அதையும் நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்க. எடிட்டிங் பிடிஎஸ் ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டாங்க. நாங்களாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டில் கேமராமேன்ஸு தான் டே ஃபோட்டோட்ரான்னு சொல்லி அப்போ அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் அந்த கிரேஸ்லாம் போயிடுச்சு. சரி நம்ம எப்படியும் மதிக்க மாட்டாங்க போல், அதனால் சரி ரூம்குள்ளே இருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே தான். ஆனால் இப்போ எடிட்டிங் பிடிஎஸ் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க வெளியில் கேஷுவலாக சொன்னீங்க ஒரு நாளைக்கு 7 டீ குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு அது எப்படி இருக்கும் அந்த எடிட்டிங் ரூம்? ஏன்னா நான் ஆஸ் அ ஸ்பெக்டேட்டராக பார்க்கும்பொழுது பயங்கரமான ப்ரெஷரு. ஒரு ரூம்குள்ளார, இருட்டு ரூம்குள்ளார நம்மளை தள்ளிடுறாங்க, உட்காந்து எடிட் பண்ணோம். இப்போ அந்த காலத்து படங்கள் எடிட் பண்ணுறது வேறு டோட்டலி. பட் இப்போ உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட்வேர்லாம் கொடுத்து இருந்தாலும் ஹியூமன் கம்யூனிகேஷனே நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, அது மாதிரி செல்ஃப் டவுட்லாம் வருமா? ஆக்சுவலி அது செல்ஃப் டவுட் வராது. பட் இந்த சீன் நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறங்காட்டி. பட்டு நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு கட்டு அசிஸ்டன்ஸு நான் ரஃப் கட் பண்ணி ஆக்சுவலி மெர்சலோட ரஃப் கட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன், தும்பாவோட ரஃப் கட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ் வச்சு தான் ரஃப் கட் பண்ணுவேன். ரஃப் கட் பண்ணிவிட்டு அந்த வேர்ஷன் நான் பார்க்கும்போது தேட்டரில் பார்க்குற மாதிரி தான் ஃபுல்லாக லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு தேட்டரில் அது எப்படி ஒர்க் ஆகும் ரஃப் கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். அப்போ எனக்கு சிலது தோணுச்சுன்னா அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ இது வந்து ட்ரிம் பண்ணக்கூடாது, இந்த சீன் தான் முக்கியமான சீன்னு நமக்கு அப்போவே தெரிஞ்சிடும். ஸோ என்ன வேணால் நடக்கலாம் ட்ரிம்மிங்கில், நமக்கு என்ன வேணால் தோணலாம். பட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஒர்க் ஆச்சு, இது கண்டிப்பாக தேட்டரில் ஒர்க் ஆகும்னு நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிமுக்கு. லக்கிலி நான் ஒரு படமாக பண்ணுறேன். இப்போ இது கருப்பு தவிர எனக்கு வேறு எந்த படமும் போகல. ஸோ கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் வந்து கருப்பில் இருக்கும். பேரலாக நம்ம ரெமினேஷனுக்காக பேரலாக ஒரு 4-5 படம் பண்ணுவோம். அந்த டைமில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபுல் படத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது. பட் இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி சீன் ஒரு 10 தடவை பார்த்துருவோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சோ அதுதான் தேட்டரில் தோணுன்றதான் நம்ம மைண்டில் இருக்கணும். அது ட்ரிம்மிங்கில் நமக்கு அது யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இது நீங்கள் சொல்கிறனால சொல்கிறேன், கருப்போட ட்ரெய்லர் இருக்குல்ல, அது பார்த்தோன்னே வந்து பயங்கர கட்ஸு, அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, படம் ஃபாஸ்ட்டாக ஸ்லோவான்னு எங்களுக்கு தெரியாது. பட் இப்போ பார்க்கும்போது பயங்கர ஒரு பவர் பேக்டான ஒரு படமாக இருக்கும், பயங்கர ஒரு பொலிட்டிக்கலாக இருக்குமா, இல்லை இது ஹவு இஸ் இட் கோன் பி அந்த மாதிரி. ஸோ இப்போ வென் ஐ வாஸ் அ மீடியா ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரிலீஸ் ஆன படத்துக்கு ட்ரெய்லர் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ட்ரெய்லர் கட் பண்ணுறீங்க இல்லையா, நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க படத்தில். பட் ஹவு டு யூ டிசைட் த சீன்ஸ் ஃபார் த ட்ரெய்லர் கட்? ஸோ அதுக்கு டூ யூ ஹாவ் அ ஸ்டோரி லைக் நம்ம ட்ரெய்லரில் இல்லை டீசரில் இதுதான் இருக்கணும், திஸ் ஷுட் பி ரிவீல்டுன்னு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா, இப்போது ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரிவீல் பண்ண வேணாம், டேரக்டர் செட் ஆஃப் சீன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அதை மட்டும் பண்ணிட்டு இப்போ பெரிய ஒரு மாஸ் ஹீரோஸ் இருக்காங்கன்னாவே அதில் ஸ்டோரி சொல்கிற ஒர்க் இருக்காது. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஹீரோ ஷாட்ஸ் தான். அதை எப்படி கொலாபரேட்டிவாக ஸ்டோரி டெல்லிங்காக கொண்டு வரணுன்றது தான். இந்த கருப்பு டீசர் பொறுத்த வரைக்கும் வெறும் சூர்யா சார் தான். சூர்யா சார் பர்த்டேக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவரை செலிப்ரேட் பண்ணோம், கம்ப்ளீட் சூர்யா சாரோட செலிப்ரேஷனாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டீசர் நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே. இல்லை அந்த டீசர் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ், அதுக்கு பார்த்தோன்னே ஒரு கிளிம்ஸ் தெரியுது இல்லையா? ஆனால் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறேன். பட் ஆனால் ஒரு படத்தோட ட்ரெய்லரில் கதையோட களம் வந்துட்டு கொஞ்சமாவது தெரியணுமா, இல்லை இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த டைரக்டர்ஸ் மோட்டிவா? கிடையாது, கதை கண்டிப்பாக தெரியணுன்றது என்னோடய ஒப்பீனியன். நிறைய எடிட்டர்ஸ் வந்து ரேண்டமான கட்ஸ் இருக்கும், என்ன சொல்கிறது அப்படி சொல்ல முடியாது. ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைலில் இருக்கும். எனக்கு வந்து அது கதை சொல்லிடுறது தான் பெட்டர். அட்லீஸ்ட் ஒரு தின் லைன், இந்த படம் இது சம்மந்தமான படம் தான் அப்படின்னு ஏதாவது ஒரு டைலாக்லேயாவது நம்ம கன்வே பண்ணிவிடுவோம். இந்த தும்பா ட்ரெய்லரில் இருந்து இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு டைலாக்ல அது கன்வே பண்ணிவிடுவோம். எந்த மாதிரி படம், எந்த மூடில் ஆடியன்ஸ் உள்ளே வரணும்னு அது தெளிவாக சொல்லிட்டா பெட்ரு. ஆடியன்ஸ் வந்து ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.